அதாவது ஒவ்வொரு துறையிலையும் பிள்ளைங்க பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னாங்க. எங்களுடைய பள்ளிக்கூடத்துல இருந்து நிறைய பிள்ளைங்க மாநில அளவில் சாதனை புரிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் வெளியே தெரியாம கூட இருக்கலாம். எங்களுடைய பள்ளியினுடைய சாதனையை பற்றியும் எங்களுடைய பள்ளியை பற்றியும் இப்பொழுது ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க எப்பொழுதும் ஆசிரியர்கள் தான் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். இந்த முறை பள்ளி மாணவியே எங்களுடைய பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க போகிறார். செல்வி மூவாய் இளநகை 8ஆம் வகுப்பு. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவ வாக்கிற்கு இணங்க 2026ஆம் ஆண்டில் திருவானைக்காவன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 25ஆம் ஆண்டு விழாவின் பள்ளி அறிக்கையினை பெருமையுடன் அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பள்ளி 20/10/1961 கூரை கட்டிடத்தில் திரு சீனிவாசன் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது. சில ஆண்டுகள் கழித்து ஒரு சிறிய ஓட்டு கட்டிடம் கட்டப்பட்டு இயங்கி வந்தது. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்காததால் ஒரு தார்சு கட்டிடம் கட்டப்பட்டு 25/10/1995 திறப்பு விழா நடைபெற்றது. இப்பள்ளிக்கு திரு எஸ்.எம். அண்ணாமலை, திரு வே. சுப்பிரமணியன் தலைமையில் ஓராசிரியர் பள்ளியாக இயங்கி வந்தது. 1978 1979 திரு கே. பெருமாள் அவர்கள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார். இக்கல்வி ஆண்டில் ஈராசிரியர் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு திரு ராஜமாணிக்கம் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். திரு சேஷாஸ்திரி, திரு மோகன், திரு கே. பெருமாள் இவர்கள் தலைமை ஆசிரியர்களாகவும், திரு டி. அந்தோணிமுத்து, ஆர். மல்லிகா அவர்கள் உதவி ஆசிரியர்களாக பணியாற்றினார்கள். 2/6/2000 முதல் ஏ.எல். குப்புசாமி அவர்கள் தலைமை ஆசிரியராகவும், 6/12/2000 முதல் பே. கலைச்செல்வி அவர்கள் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றினார்கள். 2004-2005 கல்வி ஆண்டு அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 3/9/2004 முதல் நடுநிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் டி. விஜயராணி, கே. ரம்யா, மதுமலர், திருமதி உஷாராணி, திருமதி ரோஸ்லின் உஷாராணி, திரு ஆர். திருமுருகன் ஆகியோர் பட்டதாரி ஆசிரியர்களாக சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு குப்புசாமி தலைமை ஆசிரியர், திரு மு. சுப்பிரமணியன், திருமதி பேச்சியம்மாள் ஆகியோர் பட்டதாரி தலைமை ஆசிரியர்களாக பணியாற்றியுள்ளார்கள். திருமதி மு. இந்துமதி, திரு த. சாக்ரட்டிஸ் தேவநேயன் ஆகியோர் இணைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றியுள்ளார்கள். இப்பள்ளியில் மழலையர் வகுப்பு தொடங்கப்பட்டு எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை திருமதி த. புவனேஸ்வரி அவர்கள் மிகவும் திறமையுடன் நடத்தி வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களாக ப. சுகந்தி, ப. மாரியம்மாள் ஆகிய இருவரும் கடுமையான சவால்களுடன் திறம்பட 1 முதல் 5 வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறார்கள். பட்டதாரி ஆசிரியர்களாக ச. முத்துலட்சுமி, அருள்ரோதி, ப. விஜயகுமார் ஆகியோர் மிகுந்த கண்டிப்புடனும் திறமையாகவும் கல்விசார் பணிகளை சிறப்புடன் நடத்தி வருகிறார்கள். கம்ப்யூட்டர் கல்விக்கு என தனி ஆசிரியராக கே. மணிமாலா அவர்கள் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள். இப்பள்ளியில் எஸ்எம்சி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளி மாணவர்கள் மன்ற போட்டிகள் மற்றும் NMMS தேர்வுகள், ஸ்லாஷ் தேர்வுகள் மற்றும் கழைத்திருவிழா போட்டிகள் இவ்வில் சிறப்புடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றுள்ளார். நம் பள்ளி கணித ஆசிரியை எஸ். முத்துலட்சுமி வசந்தகுமார் அவர்களின் மகளும் இப்பள்ளியின் மாணவி மூவா இளநகை திரைப்படத்தில் 2025-2026 கதை வசனம் எழுதி மாநில அளவில் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கு மாநில அளவில் பரிசு வழங்கியும் உள்ளார்கள். சிறப்பு செய்யும் பொருட்டு அரசு சார்பில் மலேசியாவிற்கு சுற்றுப்பயணம் அழைத்து சென்று வந்தார்கள். வரும் கல்வி ஆண்டில் கனடா அழைத்து செல்வதாக கூறியுள்ளார்கள். இப்பள்ளியில் படித்த எம். கேசவன் என்ற மாணவன் லெம்பலக்குடி உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்று தமிழ்நாடு அரசின் சிறப்பு பள்ளியில் அரசு உதவியுடன் பயின்று வருகிறார். 8ஆம் வகுப்பு மாணவி பி. மஞ்சுஸ்ரீ கூட்டுறவு என்ற தலைப்பில் வட்டார அளவில் 2ஆம் பரிசு பெற்றும் ரொக்கம் 3000 வாங்க தகுதி பெற்றுள்ளார். 8ஆம் வகுப்பு மாணவி மூவா இளநகை கூட்டுறவு போட்டியில் வட்டாரத்தில் முதலிடம் ரூபாய் 5000, மாவட்ட அளவில் 2ஆம் இடம் ரூபாய் 5000 பெற தகுதி பெற்றுள்ளார். வட்டார அளவில் நடைபெற்ற போட்டிகளில் 2ஆம் வகுப்பு மாணவி ரா. புகழினி கதை கூறுதல் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார். 2ஆம் வகுப்பு மாணவி அ. ஹரிஷ்ணா மழலையர் பாட்டில் முதலிடம் பெற்றுள்ளார். முதல் வகுப்பு மாணவி அ. திவ்யதர்ஷினி கதை கூறுதல் முதலிடம் பெற்றுள்ளார். 2ஆம் வகுப்பு மாணவி ரா. புகழினி மாறுவேட போட்டியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். 5ஆம் வகுப்பு மாணவன் சி. சபரீஸ்வரன் தனிநபர் நடிப்பு 3ஆம் இடம் பெற்றுள்ளார். 4ஆம் வகுப்பு மாணவி மு. ரித்திகா தேசபக்தி பாடலில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார்.
5ஆம் வகுப்பு மாணவி அட்சயா மாறுவேட போட்டியில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். 5ஆம் வகுப்பு மாணவன் சபரீஸ்வரன் மெல்லிசை தனிப்பாடலில் முதலிடம் பெற்றுள்ளார். குருவள மையம் 6 பரிசுகளும் வட்டார அளவில் 2 பரிசுகளும் எம் பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். காந்திய கவிதை கூறுதலில் மூவா இளநகை முதலிடம் பிடித்துள்ளார். தீயணைப்பு துறையினரால் வைக்கப்பட்ட போட்டியில் ஹர்ஷா மூவா இளநகை இருவரும் பரிசு பெற்றுள்ளனர். இப்பள்ளியில் சிலம்பம், கராத்தே, யோகா வகுப்புகள் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் தனித்திறமையாலும் ஒற்றுமையினாலும் SMC, இல்லம் தேடி கல்வி, சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் இளைஞர் மன்றம், திருவானைக்காவன்பட்டி, கடம்பப்பட்டி, லேனாவலக்கு, அரசநாயகிபுரம் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்பால் இப்பள்ளி மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்று கூறி இவ்வாண்டு அறிக்கையை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.